Hi students, welcome to SEMAS classes. Multiple integralsல இங்கே ஒரு ட்ரிபிள் இன்டகிரேஷன் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் கொஸ்டின். எவாலுவேட் ட்ரிபிள் இன்டகிரல் dx dy dz over square root of a square minus x square minus y square minus z square over the first octant of the sphere x square plus y square plus z square is equal to a square. இங்க question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட்ல இந்த ஃபங்க்ஷனை நான் இன்டகிரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் கொஸ்டினில் லிமிட்ஸ் கொடுக்காம இல்லை ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனை நமக்கு கொடுக்காம இருந்தால் ட்ரிபிள் இன்டகிரேஷன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு இசட், அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தையும் நான் முதல்ல வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஃபஸ்ட் இன்டகிரேட் பண்ண போகிறேன், அப்புறமா ஒய், அதுக்கப்புறமா எக்ஸ். இதுதான் ஆர்டர். அப்போது இந்த ப்ராப்ளத்துக்கு நான் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் ஒய் எக்ஸை இன்டகிரேட் பண்ணனா அதோட லிமிட்ஸ் எழுதணும். ஸோ லோயர் லிமிட், அப்பர் லிமிட். இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட் ஆஃப் த ஸ்பியர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட்னா ஒரு ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட்டில் எக்ஸ் ஒய் இசட் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட்னு கொடுத்துட்டனால இதோட லோயர் லிமிட்ஸ் எல்லாமே 0. அப்போ அப்பர் லிமிட் தான் கண்டுபிடிக்கணும். அந்த அப்பர் லிமிட்டை இந்த கருவிலிருந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சி எழுதுறதுன்றதை இங்கே பார்ப்போம். இதுதான் இதோட முதல் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு லிமிட்ஸ் ஃபார் இசட். என்ன கருவு கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதிலிருந்து இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்துட்டா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு ஆகிடும். So z square is equal to a square minus x square minus y square. This implies that z is equal to plus or minus வரும் ஸ்கொயர் ரூட்டில். நம்ம பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆக்டன்ட், அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். Therefore z varies from 0 to square root of a square minus x square minus y squareன்னு எழுதலாம். இப்போ இதுக்கு அடுத்தது லிமிட்ஸ் ஃபார் ஒய். கொடுத்துருக்கிற கருவியை தான் எடுத்துக்கணும். ஒரு கருவு தான். ஆல்ரெடி இசடுக்கான லிமிட்ஸ் எழுதிட்டோம். அப்போ அந்த கருவில் இசட் வேரியபிள் இல்லாமல் மீதி கருவு எடுத்து எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதிலிருந்து ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். This implies that y is equal to square root of a square minus x squared வரும். இப்போ இங்க y varies from 0 to square root of a square minus x squared. Finally, limits for x. x ஓட லிமிட்ஸ் எழுதணும். இதே கர்வ் எடுத்துப்போம். yக்கும் zக்கும் லிமிட்ஸ் போட்டதனால x square is equal to a square எழுதிக்கிறேன். This implies that x is equal to a. Therefore, x varies from 0 to a வரும். இப்போ இந்த ட்ரிபிள் இன்டகிரேஷன் எப்படி எழுதலாம்? ஸோ ஃபஸ்ட் அவுட்டர் லிமிட் நம்ம லிமிட் எழுதுவோம். இது எக்ஸுக்கான லிமிட்டு, இது ஒய்க்கு, இது இசடுக்கு. ஏன்னா இசடை பொறுத்து தான் ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணுவோம். அப்போ அவுட்டர் லிமிட் எப்படி வரும்? இன்டகிரல் 0 to a. அதுக்கு அடுத்தது ஒய்க்கான லிமிட் இன்டகிரல் 0 to ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறது இசடு. அப்போ இங்கே இசடுக்கான லிமிட் 0 to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் dz dy dx by root of a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர்னு வரும். இப்போ இதுதான் இப்போ இன்டகிரேட் பண்ணணும். இதை ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரீரைட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த லிமிட் அப்படி எழுதிக்கிறேன். இன்டகிரல் 0 to a, இன்டகிரல் 0 to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கேயும் இன்டகிரல் 0 to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்.
ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு இசட் இன்டகிரேட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு டிஇசட் பை இதை ரீரைட் பண்ணி எழுதுறேன். இந்த டேர்ம் எல்லாத்தையும் எடுக்கணும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இசட் இன்டகிரேட் பண்ணும்பொழுது அதர் வேரியபிளில் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் ட்ரேட் பண்ணணும். இப்போ இந்த எல்லா டேர்மையும் புட் டுகெதர் ஐ எம் ரைட்டிங் இன் அ ஸ்கொயர் டேர்ம். அப்போ எப்படி எழுதிக்கலாம் பாருங்களேன், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மைனஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் டிஎக்ஸ். நம்ம ஏன் இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனை எழுதணும்னா, there is an integration formula, integral of dx by square root of a square minus x square is equal to sin inverse of x by a. அதாவது எந்த வேரியபிளை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோமோ அதை தனியாக ஸ்கொயரில் எழுதிட்டு கான்ஸ்டன்ட்டை ஸ்கொயரில் எழுதணும்னா இந்த ஃபங்க்ஷன் ஸ்கொயரில் இருக்கும் பொழுது நமக்கு ஃபார்முலா sin inverse of x by a. ஸோ அதனால தான் இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த மொத்த டேர்மையும் எழுதி எடுத்துக்கிறேன். அப்போ ஏ ஸ்கொயர், இது அதனால தான் ஸ்கொயர் ரூட்குள்ளே எழுதுனது. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா என்ன வரும், இங்கே 0 to a தான், இது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். இப்போ இங்கே இன்டகிரேட் பண்ணும் பொழுது சைன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இதோட லிமிட் 0 to ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும் இன்ட்டு டிஒய் டிஎக்ஸ். இப்போ இதுக்கான லிமிட்ஸ் எழுதணும். இசடுக்கு பதிலாக அப்பர் லிமிட், அப்புறம் இசடுக்கு பதிலாக லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா this is equal to integral 0 to a 0 to square root of a square minus x square sin inverse of இசடுக்கு பதிலாக இந்த லிமிட் எழுதுனா root of a square minus x square minus y square வரும் by இந்த டேர்ம் அப்படி root of a square minus x square minus y square minus sin inverse of 0 by square root of a square minus x square minus y square வரும் into dy dx. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். இப்போ இது எப்படி எனக்கு இருக்குது பார்த்தீங்களன்னா, sin inverse of 1 இது sin inverse of 0, இந்த லிமிட்ஸ் எழுதிட்டு அதோட வேல்யூ என்னென்னு எழுதிட்டு இன்டகிரேட் பண்ணணும். இப்போது இங்கே 0 to a அப்படி எழுதுகிற 0 to root of a square minus x square, இது sin inverse of 1ஓட வேல்யூ வந்து pi by 2 minus sin inverse of 0ஓட வேல்யூ வந்து 0 into dy dx. இப்போது இதை ரீரைட் பண்ணி எழுதிப்போம். this is equal to இங்கே பார்த்தீங்கன்னா pi by 2 minus 0 pi by 2 தான் வரும். ஸோ அதாவது கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கிறேன். integral 0 to a 0 to root of a square minus x square dy dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். இந்த pi by 2 அப்படியே எழுதிக்கலாம். integral 0 to a அப்படியே எழுதிக்கிறேன். dy இன்டகிரேட் பண்ணால் y லிமிட்டு 0 to square root of a square minus x square into dx. இப்போ இந்த லிமிட்ஸ் இங்கே நான் அப்ளை பண்ணால் I can write this as integral 0 to a root of a square minus x square, yக்கு பதிலாக அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் into dx. இது எப்படி மாறிடும், pi by 2 integral 0 to a root of a square minus x square into dxன்னு வரும். இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணோம். அகெயின் இது டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். we know that integral root of a square minus x square dx is equal to x by 2 root of a square minus x square plus a square by 2 into sin inverse of x by a. இந்த ஃபார்முலாவை நான் இங்கே அப்ளை பண்ணோம். அஃப்கோர்ஸ் வித் த லிமிட் 0 to a நான் போட்டோம்னா pi by 2 இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டேன். அதோட லிமிட்ஸ் 0 to a. இப்போ லிமிட்ஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். this is equal to pi by 2 into அப்பர் லிமிட்டை எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஏவை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இது 0 ஆகிடும். இப்போ 0 ப்ளஸ் a ஸ்கொயர் by 2 into sin inverse of a by a மைனஸ் லோயர் லிமிட்டை எக்ஸ்க்கு பதிலாக 0 இங்கே அப்ளை பண்ணோம். 0 இங்கே போட்டோம்னா 0 into anything 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் 0 plus a square by 2 into sin inverse of 0. 0 by a is 0. இப்போ அதே மாதிரி இதை நம்ம எழுதணும்னா pi by 2 a square by 2 sin inverse of a by a, அதாவது 1ன்னு வரும். sin inverse of 1ஓட வேல்யூ வந்து pi by 2 மைனஸ் இங்கே sin inverse of 0 வந்து 0. இப்போ 0 into this 0
ஸோ 0 + 0 again 0, ஸோ -0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் we get இங்கே இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் π²a²/8. இதான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.